ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே! எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபுட்பால் வீக்கெண்ட் அப்படின்னு நாங்க நம்புறோம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி வெரி வெரி பிக் தேங்க் யூ. ஏன்னா வந்து சும்மா ஒரு ரேண்டம் டேல யோசிச்சு ஆரம்பிச்ச இந்த பாட்காஸ்ட் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கும். மத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒரு பெரிய நம்பரா இல்லாம இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் த்ரூ அவுட் ஆர் ஜேர்னி. பட் கமிங் பேக் டு பிரீமியர் லீக் வீக், செல்சி ஒரு ஒரு மரணமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு, அதாவது வந்து அவன் பொருளை எடுத்து அவனே போட்ட மொமெண்ட் அப்படின்ற மாதிரி லேட் கோல்ஸால் தங்கள் ஃபார்மை சஸ்டெயின் பண்ணி கொண்டிருந்து மற்ற எல்லா டீம்ஸ் மனசை உடைச்ச ஒரு லிவர்பூலுக்கு ஒரு கடைசி ஒரு 3 மேட்சா ஒரு 2 மேட்சா லேட் கோல்ஸா வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம். இது வந்து ஒரு ஜாலியான ஒரு உரையாடலா எனக்கு இருக்க போது, வலிமிகுந்த உரையாடலா நம்ம ஃப்ரெண்ட் ராகுலுக்கு இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, அதாவது பேடிஷில் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு டீமுக்கு வரான். நாச்சியம் பாங் அப்படின்றவன் வந்து ஓவரால் அவனுடைய பிளேயிங் மினிட்ஸ் இன் பிரீமியர் லீக்னு எடுத்துக்கிட்டா கூட இட் ஒன்ட் கம் அப் டு 1000 மினிட்ஸ். அந்த மாதிரி ஒரு சென்டர் பேக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா மிட்னு சொல்கிறது தப்பு, ஒரு 60 மினிட்ஸில் வந்து 2 பேருக்குமே இன்ஜுரியால் ஒரு 4 ஃபுல் பேக்ஸ் வச்சு செல்சி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் விளையாண்டுருக்கு. இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு டிரான்சிஷனிங்கான ஒரு லிவர்பூல். என்னதான் வந்து நம்ம இப்போ ஏர்லியாக வந்து அவங்களுடைய டாலர்ஸ் பற்றி பேசுறது டூ ஏர்லி, அதுக்கு நம்ம வருவோம் கூடிய சீக்கிரத்தில். பட் ரொம்ப ஒரு போர்ட்டண்ட்டான அட்டாக், யார் கேட்டாலும் வந்து இது வந்து ஒரு சாதாரண அட்டாக் இல்லை, ரொம்ப போர்ட்டண்ட்டான அட்டாக்கை வச்சுன்னா ஒரு லிவர்பூல். பட் ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சாக தான் இது இருந்தது பார்க்கறதுக்கும். ஃபர்ஸ்ட் லிவர்பூல்லேருந்து ஆரம்பிப்போம். ராகுல், சொல்லுங்க. 2 வாரம் 96th மினிட் போன வாரம். சரி, இதை விட லேட்டாக கன்சிட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா இந்த வாரம் 97th மினிட். வெரி டிஃபிகல்ட் வீக் சீரியஸாகவே. மிட் வீக்லேயும் ஒரு லாஸு கேலட்டசரையோட. இங்கே வந்து அட்டாக் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஒரு லிவர்பூல் ஃபேனாக நான் எல்லா கேமும் பார்த்ததை வச்சு சொல்கிறேன், அவர் டிஃபென்ஸ் இஸ் வெரி போரஸ். 9 கோல் கன்சிட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி வெறும் ப்ரீமியர் லீக்ல மட்டும். 2 ஆர்சனல்ஸ் 3 அண்டு நெக்ஸ்ட் சண்டர்லேண்ட் 6. ஸோ அது டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டைட்டில்ஸ்ன்னு வாங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் கேப்பை வந்து இவங்க வந்து அன்லெஸ் தே சார்ட் இட், இது வந்து லிவர்பூல் வந்து டைட்டில் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் தே வில் ஸ்ட்ரகிள் இன் பிக் கேம்ஸ்ன்னு தான் தோணுது அகேன்ஸ்ட் டிரான்சிஷனிங் டீம்ஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். அட்டாக்ல வந்து சாலா ரன்னிங் டவுன் த விங்குன்னாங்க, எங்கே ஓடிட்டு இருந்தாருன்னு தெரில. செல்சி வந்து வேர் பிரேவ். ஆஃப்டர் என்ன சொல்கிறது, நம்ம யுனைடெட் கேமில் வந்து செல்சியை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணோமோ, மரேஸ்காவை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணோமோ, அந்த அளவுக்கு ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு மரேஸ்கா இன் திஸ் கேம். ஹிஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் வேர் ஸ்பாட் ஆன். நல்ல ஹீ கெப்ட் த ரைட் விங் பிஸி. ஃபஸ்ட்டு பிராட்லியாக இருக்கும்போதும் லைக் கார்னாச்சோ ஹேட் அ வெரி குட் கேம். அதுக்கப்புறம் கிட்டன்ஸ் வந்தான், ஹி வாஸ் வெரி குட். ஸோ த விங்கர்ஸை வந்து ஐ திங்க் ஹி யூஸ் ப்ராப்பர்லி. அது ஆக்சுவலி வந்து குகுரெல்லா வந்து அவனுடைய போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருப்பான். அதாவது வந்து மரஸ்கா, அது நான் லாஸ்ட் வீக் நான் சொன்னது தான், மரஸ்காவோடைய டாக்டிக்கல் எபிலிட்டி வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் பிரீமியர் லீக். ஏன்னா அவன் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரைனிங் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் எப்படி வந்து சாலா வந்து ஹி வில் ஒன்லி ஸ்டே ஆன் தி அப்பர் சைட் ஆஃப் த பிச்சு. சாலா வந்து ட்ராக் பேக் பண்ண மாட்டான். ஸோ இவென்ச்சுவலி யார் அந்த ரைட் பேக் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சிங்கிள் அவுட் பண்ணுறது தான் மரஸ்காவோடைய சிங்கிள் ஜீனியஸான மூவ் இந்த கேம்லேயே. இன்னொரு ரெண்டாவது என்னன்னா, சாலா வில் நாட் ப்ரெஸ் இன் தி ஃப்ரண்ட். லாஸ்ட் இயர் அவன் பண்ண மாதிரி இப்போ அவனால் ப்ரெஸ் பண்ண முடியல. ஒரு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் பார்த்தனா கார்னர் பிராட்லி வந்து உண்மையாகவே வந்து பயங்கர ஓவர்வெல்ம் ஆகிட்டான். ஈஸியான பாஸ் வந்து சாலாவை பாஸ் பண்ணி குக்கரேலாவாலையும் சரி பேடிஷிலாலையும் சரி பைபாஸ் பண்ணி பால் த்ரூ பண்ணிட்டாங்க. அண்ட் அதனாலேயே வந்து கிராவன்பர்க் வந்து இந்த சைடு நிற்கணுமா இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுனால அது ஒரு
ஒரு ஒன் மேன் அட்வான்டேஜ் ஆன மாரி ஒரு ஹேண்டிகேப் சிச்சுவேஷன் மாரி ஆயிடுச்சு இந்த மிட். ஸோ அதனால நீ சொன்ன மாரி பிக் கூடோஸ் டூ மரஸ்கா. ஏன்னா அது என்விஷன் இதே மாரி தான் பிஎஸ்ஜியும் லாக் பண்ணான். யாருமே எதிர்பார்க்கல பிஎஸ்ஜியோட ஜேம்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுவான்ட்டுன்னு. நேத்து அதே மாரி லைன் அப் பார்த்தோனே பிஎஸ்ஜியோட ஜேம்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் தான் ஆட போறான்னு நான்லாம் என் தம்பிகிட்ட புலம்பிட்டு இருந்தேன். மரஸ்காக்கு ஒண்ணு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே புடிச்சுமா இவன் மாத்த மாட்டான் அப்படின்ட்டுன்னு. பட் சர்ப்ரைசிங்லி குஸ்டோவ தூக்கி குஸ்டோ மெக்காலிஸ்டர் மெக்காலிஸ்டர் அந்த வந்து வேதாளம் முருங்க மரம் ஏறின மாரி மெக்காலிஸ்டர் முதுகுல குஸ்டோ ஏறின மாரி ஒரு கதையா இருந்தது. ஸோ அந்த மாரி டாக்டிக்கல் நுவான்சஸ் நீங்க சொன்ன மாரி மரஸ்காக்கு ஒரு பிக் அப்ளாஸ். பட் மை கொஸ்டின் பேக் டு யூ, டிட் ஸ்லாட் கெட் இட் ராங் டாக்டிக்கலி? Liverpool created so many goal scoring opportunities. You cannot deny it. They had a very good chances. And நான் வந்து பெரிய ப்ராப்ளமா என்ன பார்க்குறேன்னா, அவரை கன்சர்ன் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்று மெக்காலிஸ்டரோட ஃபார்ம் இந்த சீசன். மெக்காலிஸ்டர் வந்து ஈவன் கேசிடோஸ் கோல் வந்து கைசேடோ ஈஸிலி பீட் ஹிம். அதுக்கப்புறம் சாலாவோட ஃபார்ம். இவங்க 2 பேரும் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஃபார் லிவர்பூல் லாஸ்ட் சீசன். 2 பேருமே வந்து மேட்ச் ஃபிட்டாக இருக்க மாதிரி கூட இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். அடுத்து வந்து பேலன்ஸ். நீ வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் போர்ன்மவுத்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தனா டிரான்சிஷன்ல கோல் விட்டுட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஷாட் வந்து அட்டாக்ல மிஸ் ஆனால் டக்குன்னு வந்து இந்த டிஃபென்ஸ்க்கு வந்துடுது. ஸோ அந்த மிட்ஃபீல்டுக்கான பேலன்ஸ், நீ அட்டாக்ல பால் லூஸ் பண்ணனா பின்னாடி ஹோல்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. 3வது கொனாட்டே ஹேட் அ வெரி புவர் கேம். எல்லோ கார்டு வாங்கிட்டான். அதனால கிராவன்பர்ச் வி ஹேட் டு லூஸ் அ மிட்ஃபீல்டர் டு கோ பேக் டு டிஃபென்ஸு. அதுவும் வந்து இட் கிரியேட்டட் ஆல்ரெடி இம்பேலன்ஸாக இருக்க ஒரு மிட்ஃபீல்டை வந்து டிட் ஸ்லாட் ஹேவ் டு பி டூ போல்ட். அது ஒரு கொஷின். எல்லா டைமும் வந்து அட்டாக்கிங் மென்டாலிட்டி இருக்கிறதோட பேக் சைடு இதுதான். போன வாட்டி கிறிஸ்டல் பேலஸோடய இதே ப்ராப்ளம் தான். கொனாட்டே வெளில போனால், கிராவன்பர்க் உள்ள போனால், லைக் இந்த வாட்டியும் கிராவன்பர்க்கோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலி ஹீ கெப்ட் குக்கரோல ஆன்லைன், ஐ மீன் ஆன் சைட். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்ன்றது ஆர் வி லூசிங் ஃபோக்கஸ் ஆன் த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம், வேர்ட்ஸ் மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு இந்த சீசன் ஃபுல்லாகவே. பட் ஐ ஃபீல் வேர்ட்ஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம் அட் ஆல். ஈவன் த செகண்ட் ஆஃப் த மொமெண்ட் ஹீ கேம், அப்போத்துலேருந்து கடைசி வரைக்கும் த நம்பர் ஆஃப் சான்சஸ் ஹீ கிரியேட்டட், அது வந்து பிச்சில் யாருமே கிரியேட் பண்ணல லிவர்பூலுக்கு. ஸோ ஆமாம், அந்த சாலா அந்த ஃபினிஷ் பண்ணியிருந்தானா ஹி வுட் ஹவ் ஹேட் அன் அசிஸ்ட் பை நவ். அண்ட் அது ஒரு ஈஸியான சான்ஸ் இல்லை. சாலா லாஸ்ட் இயர் வுட் ஹவ் ஸ்லாட்டட் இட் இன் தி சாலா வந்து கட்டின் பண்ணி எல்லாமே ஃபேன்ஸ் கிடைச்சுன்னு இருக்கா செலிப்ரேஷன் மாதிரி. பட் யா, ஸோ பட் ஓகே, குடோஸ் டு செல்சி. அண்ட் இஸ் இட் டைம் டு பெஞ்ச் சாலா? வுட் யூ பெஞ்ச் சாலா? பட் ஹூ வில் ரீப்ளேஸ் சாலாங்கிறது தான் கேள்வி. கேஎஸ்ஆ ஓகே, வி ஹாவ் இட் இஸ் லிவர்பூல்ஸ் மிஸ்டேக்கும் கூட. ஒன்று கேஎஸ்ஆ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ஃப்ரிம்பாங் மேட்ச் ஃபிட் இருக்க மாதிரி இல்லை. இஸ் நாட் ஈவன் பீயிங் யூஸ்ட். அதுவும் கேட்டசரையோடு ஆடிட்டு ஐ திங்க் இஸ் நாட் மேட்ச் ஃபிட். அதனால தான் இந்த கேமில் ஆடவே 2 கேம்ஸ் ஆடுற அளவுக்கு ஐ திங்க் இஸ் நாட் மேட்ச் ஃபிட். சாலாவை விட கேஎஸ்ஆ பெட்டரா அப்படின்னு கேட்டால், கோல் ஸ்கோரிங் வைஸ் இந்த சீசன் டெஃபினெட்லி எஸ். ஹி ஆவரேஜஸ் அ கோல் எவ்ரி 40 மினிட்ஸ் நினைக்கிறேன். 4 கோல்ஸோ 5 கோல்ஸோ அடிச்சிருக்கான். பட் வாட் ஹி பிரிங்ஸ் டு த டீம், அது வந்து இஸ் ஹி பெட்டர் தேன் சாலாவா அப்படின்னு கேட்டால் நோ. அதனால பட் இஸ் ஹி பெட்டர் தென் சாலாவான்றது இப்போ கொஸ்டின். நீ கரண்ட் ஒரு 8 மேட்சஸ் ஃபார்ம் எடுத்து ஐ திங்க் ஆன்சர் வுட் பி டிஃப்ரெண்ட்ல. எனக்கு தெரியல, ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். அதுதான் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஐ திங்க் இட்ஸ் நாட் கோயிங் டு பி சால்வ் ஆல்சோ. எல்லாருமே வந்து கோயிங் டு ஜாயின் த நேஷனல் டீம். அதனால எனக்கு இமீடியட்டாக ஓவர் டர்ன் ஆகிற மாதிரி தெரியல சிச்சுவேஷன். பட் தே ஹாவ் டு மெயின்டைன் த கேப் பிகாஸ் ஆர்சனல் ஹாவ் ஈஸி ஃபிக்ஸ்டர்ஸ். அதனால லிவர்பூல் வந்து தே ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு த டெயில்ஸ். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஃபைனலாக ஆனால் நான் கண்டிப்பாக செல்சி பற்றி பேசி ஆகணும். நிறைய லிவர்பூல் பற்றி பேசியாச்சு. அதாவது இப்போ செல்சி டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த செல்சி டீம் கிட்ட என்னன்னா, ஆன் த டே யூ கேனாட் பெட் அகேன்ஸ்ட் செல்சின்ற மாதிரி ஆயிட்டாங்க இப்போ. ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலி. கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்ஜி பயங்கரமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, வி ஃபினிஷ் தெம். இப்போ வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டையும் முடிச்சிட்டோம். அண்ட் பயர்ன் மியூனிக் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் கேம். பிகாஸ் அதோடைய 3 கோலுமே பார்த்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக 3மே கேம் அவுட் ஆஃப் செல்சிஸ் மிஸ்டேக். ஸோ டிஃபென்சிவ் மிஸ்டேக்கு. ஸோ
அந்த அந்த இன்டென்ட் ஃபேக்டர் வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து இஸ் பேக் ஆன் செல்சி. நோ ஒன் கேன் சே செல்சி வந்து எவ்வளோ பெரிய மேட்சா இருந்தாலுமே நோ ஒன் கேன் சே செல்சி தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யங் டீம் அகேன்ஸ்ட் தி ஆட்ஸா இருந்தாலுமே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற டீமா வந்து செல்சி மாறிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்டோவா வில்லியம்ஸ் வந்து கண்டிப்பா இஸ் ஹீஸ் டேலண்ட் டு லுக் அவுட் ஃபார். 18 வயசு தான் அவனுக்கு ஆக்சுவலி. அண்ட் அவன் வந்த உடனேவே வந்து அந்த கேமோடைய டிசைனே மாறிச்சு. ஒரு கடைசி 15 மினிட்ஸ் ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா இவன் ஆமா குத்துனா ஆமா நானும் குத்துவேன், நீயும் அவனுக்கு குத்து அப்படின்ற மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்தா இருந்தது. அண்ட் ரெண்டு டீமுமே ஈக்குவலான சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இட் வாஸ் டவுன் டு ஹூ வேர் கிளினிக்கல். அண்ட் கரெக்ட். செல்சி வந்து வேற சூப்பர் கிளினிக்கல். எனக்கு என்னன்னா இதே ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு மொமெண்டம் வந்து இப்போ பில்ட் பண்ணோம் செல்சி. ஏன்னா இன்ஜுரி ட்ரிவனா இருக்குது பயங்கரமா. பட் இந்த வின் வந்து ஷுட் ஆல் மொரேல வந்து பயங்கரமா பூஸ்ட் பண்ணோன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ வெரி வெரி ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஃபார் செல்சி. அண்ட் நெக்ஸ்ட் லிவர்பூலுக்கு வந்து ஒரு பயங்கரமான டைட்டில் சாம்பியன்ஸ், டைட்டில் கண்டென்டர்ஸா இருக்கிற ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் டீம் பேக் ஆன் ஃபார்ம் அப்படின்ட்டுன்னு இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் நம்ம வாரம் வந்து அன்னியன் படம் மாதிரி ஒரு வாரம் அம்பி மாதிரி, ஒரு வாரம் ரெமோ மாதிரி, ஒரு வாரம் அன்னியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு டீமு. இன்ஃபேக்ட் மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு பயங்கரமா கேமை டாமினேட் பண்ணி விளையாண்ட கேமா தான் இது இருந்தது. ரைட் ஃப்ரம் அவங்க விளையாடுற ஸ்டைலா இருக்கட்டும். அந்த ஃபர்ஸ்ட் மேசன் மவுண்ட் கோல் இருக்கு தெரியுமா? ஆமா அந்த அந்த கோலோடைய பில்டப் வந்து 18 பாசஸ். ஓகே, 18 டச்சஸ் பிஃபோர் கோல். இதுதான் வந்து அவங்களுடைய 2023க்கு அப்புறம் இப்போதான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஹிசிவான பில்ட் கோல் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அடிக்குது ஆஃப்டர் 18 டச்சஸ். அண்ட் இந்த வருஷம் பிரீமியர் லீக்லயும் அதுதான் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டச்சஸ் பிஃபோர் அ கோல். ஸோ தேர் ஆர் எவிடன்ஸ் இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால். ஏன்னா இங்க வந்து எல்லாரும் டக்குன்னு வந்து சண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சண்டர்லேண்ட் வந்து சிட்டிங் இன் தி டாப் ஆஃப் த டேபிள் கம்ஃபர்டபுளி அண்ட் தேவ் பிளேட் ஸ்டில் அபவ் ரொம்ப யுனைடெட். ஆமா ஸ்டில் அபவ் யுனைடெட். ரொம்ப சூப்பரான டீம்ஸ்லாம் அவங்க விளையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி டீமோடைய உனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கான ஒரு சாலிடான ஃபுட்பால் ஒரு கோல் வந்து நேற்று நம்ம பார்த்தோம், முந்தா நேற்று பார்த்தோம். ஸோ இட் இஸ் இன் தி லாக்கர். இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க, இது கன்சிஸ்டன்சி எப்படி பில்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மேட்டர். நீ கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? கன்சிஸ்டன்சி டெஃபினட்டா பில்ட் பண்ண முடியும். இன்னொன்னு சொல்றேன் நானு. இந்த 7 கேம் வீக் முடிஞ்சிருக்கு பிரீமியர் லீக்ல. 7 கேம் வீக்ல 4 கேம் வீக்ல யுனைடெட் ஹேவ் அவுட் ரன் தேர் ஆப்போனன்ட்ஸ். அதுல அதுல வந்து ஒரு லாஸ் அகேன்ஸ்ட் ஆர்சனல், விச் ஐ ஃபெல்ட் யுனைடெட் வேர் த பெட்டர் டீம் அகேன்ஸ்ட் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கேம் வீக். அடுத்து வந்து அகேன்ஸ்ட் ஃபுல்ஹாம் வேர் தே ட்ரூ 1-1. அதுக்கப்புறம் பர்ன்லி அண்ட் சண்டர்லேண்ட். பட் இதுலேயே நீ பார்த்தனா யுனைடெட் தே அவுட் பிளே தேர் ஆப்போனன்ட்ஸ் வெரி கம்ஃபர்டபிளி. அமெட் டியாலோ ஹி பிரெஸ்ட் லைக் மான்ஸ்டர். அங்கே அவன் அமெட் டியாலோ அண்ட் எம்புஎம்மோட அந்த லெஃப்ட் சைடு வந்து லைக் டோட்டலி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நான் இன்னொன்று சொல்லணும், செஸ்கோ வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் செட்டில் ரியலி வெல். அவனோட ஹோல்ட் அப் பிளே இஸ் ரியலி குட். அண்ட் ஃபினிஷிங்கும் வந்து லைக் போன வாரம் பிரென்ஃபோர்டோடையும் கோல்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கண்டினியூஸாக கோல்ஸ். ஐ திங்க் இஸ் பில்டிங் அப் ஃபார்ம். ஸோ குட் டைம்ஸ் 32 டச்சஸ் 32 டச்சஸ், ஆல்மோஸ்ட் 6 on 6 ஏர் டியூவல்ஸ் வானு. அதுக்கப்புறம் வந்து இன்சைட் தி பாக்ஸ் பொசிஷனும் பயங்கர ஆஸ் அன் இன்சைட் தி பாக்ஸ் மூவ்மெண்ட்டும் அவனுக்கு வந்து டேட்டா வைஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் நவ் ஹி ஸ்டார்டட் கோல் ஸ்கோர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். FPL வாங்குவியா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறியா, இல்லை வெயிட் பண்ணுவியா? இல்லை, நான் வந்து ஃபார்வர்ட் லைன் வந்து கியோக்கரஸ் அண்ட் ஆலாண்ட் வச்சிருக்கேன். கியோக்கரஸ் தூக்கிட்டு செஸ்கோ எடுத்துன்னு வந்துட வேண்டியதான் போல இருக்கு. ஆர்சனல் பாரு. மான்செஸ்டர் யுனைடெட் உண்மையாவே வந்து போன மேட்ச் வந்து ஒரு ப்ராமிசிங்கான சைன்ஸ். அடுத்த மேட்ச் அவங்களுக்கு வந்து என்ன கேட்டா இட்ஸ் அ சீசன் டிசைடிங் மேட்ச். ஏன்னா அந்த மேட்ச்ல அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுதான் வந்து இஸ் கோயிங் டு அதுதான் இல்லை வின் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு டேக் தம். ஏன்னா டேபிள் இஸ் வெரி டைட் இப்போதைக்கு. நம்ம பிரீமியர் லீக் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்துக்கு அப்புறமே பார்த்தா எவ்ரி ஒன் இஸ் லைக் ஒரு பாயிண்ட் தான் 9 10 11 அது மாதிரி. ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் ஈவன் தோ ஐ திங்க் தே ஆர் பிளேஸ்ட் 10th 12th நினைக்கிறேன். பட் 10th ஆனா வந்து 6th அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ ஒரு மேட்ச் தான் டிசைடரு. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா அவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஆர்சனல் பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து போர்ன்மவுத்துக்கு வந்து ஒரு கால் அவுட். அவங்க வந்து
ஐ திங்க் தே ஆர் ஆன் அ மேட் ரன். 5th இந்த டேபிள் இருக்கிறாங்க இப்போ. நான் அன்னைக்கு ஃபோர்த்து நினைக்கிறேன். 4th இந்த டேபிள் இல்ல 5th ம். இப்போ 5th வந்துட்டாங்க. ஆ. அதாவது நான் ஒரு நம்ம ஸ்டோரியிலயுமே நான் வந்து போட்டிருந்தேன். போன சீசன் ஆஃப்டர் 6 கேம்ஸ் வீக் வந்து 2 இயர்ஸ் பேக் 2023 சீசன்ல வந்து போர்ன்மவுத் ஹேட் 3 பாயிண்ட்ஸ். போன சீசன் தே ஹேட் 6 பாயிண்ட்ஸ். சே ஹாய் டு மை கேட். இந்த சீசன் வந்து தே ஆர் சிட்டிங் கம்ஃபர்டபிளி வித் 11 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். 11 12 அண்ட் தே ஆர் அட் 5th பிளேஸ். ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இன்க்ளேஷன். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு பயங்கரமான பாயிண்ட். ஹியூசன் வித்துட்டாங்க. ஜப்ரானிய இவனை வித்துட்டாங்க. ஜெப்ராயினை கர்கஸ். வித்துட்டாங்க. கர்கஸை வித்துட்டாங்க. தே சோல்டு ஆல்மோஸ்ட் ஃபார் ஒரு 150-160 மில்லியனுக்கு கீ பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு நவ் தே ஆர் சிட்டிங் கம்ஃபர்டபிளி இன் தி டேபிள். ஸோ ஒரு பிக் ஹியூஜ் அவுட் அவுட் இரோலாக்கு. ஏன்னா வந்து செல்சி வந்து தே ஹாவ் ஹிம் ஆன் தி ஷார்ட் லிஸ்ட் இன்கேஸ் இஃப் திங்ஸ் கோ பேட் அப்படின்ட்டு வாசித்தேன். பட் எனக்கு வந்து அவன் ஸ்டைல் ஆஃப் பிளே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெரி வெரி டைரக்ட் அண்ட் வெரி வெரி அட்டாக்கிங் இன்டென்டடோட ஒரு கோச் அவன். அண்ட் செமெனியோ வந்து திஸ் சீசன் வந்து ரெவல்யூஷன் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு குட்டி ஹையஸ்ட் மானிய கோல். பாக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. ஆமா டு பி ஆமா ஆனஸ்ட் as a ஆமா Liverpool fan. அந்த கோல் வந்து அது ஒரு இம்பாசிபிளான ஆங்கிள் கோல். அது ஆங்கிள் எஸ் கரெக்ட் ஆ, கரெக்ட் கரெக்ட். ஜீரோ ஆங்கிள். ஆமா லெனோ மூஞ்சில வந்து ஒரு டெஸ்பரேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே தெரிஞ்சது ஒரு 2 செகண்டுக்கு. அட பாவி அப்படின்ட்டு அவன் அதுவும் 2 பேரை மடிச்சிட்டு அந்த அந்த ஜீரோ ஆங்கிள் இருந்து அவன் அடிச்ச ஷாட் வந்து அதெல்லாம் வந்து இட்ஸ் அ பியூர் இன்ஃபார்ம் பிளேயருக்கான சயின்ஸ். ஸோ அப்படியே நான் வந்து வச்சிருக்கிறேன் FPL அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வேண்டேன். 18 பாயிண்ட் இந்த வாரம் நானும் வச்சிருக்கேன். ஆமா அவனை தாண்டா கேப்டனா வச்சிருந்தானா, கடைசி நேரத்துல மண்டை குழப்பி ஆலாண்டுக்கு மாறினேன். நாசமா போச்சு. பட் இட் வாஸ் a குட் வீக் ஃபார் FPL ஃபார் மீ. நெக்ஸ்ட் வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படின்ட்டுன்னு இருக்கிற என்ன ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் டைட்டில் ஃபேவரட்ஸ். டைட்டில் ஃபேவரட்ஸ். அப்ப நாங்க யாரு? தக்கால் தொக்கா சாம்பியன்ஸே தோக்கடிச்சிட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். பட் யா, கமிங் பேக் டு ஆர்சனல், இட் வாஸ் நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோஸ். அவருக்கு வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வித் வெஸ்ட் ஹாம். அக்வசிஷன் அண்ட் அக்வசிஷன் வைஸ் வெஸ்ட் ஹாமுக்கு வந்து ஒரு சாலிடான மேனேஜர், அது நோ டவுட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் என்ன சொன்னாலும் ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் வெஸ்ட் ஹாம். கண்டிப்பாக அந்த ஷிப்பை வந்து ஸ்டடி பண்ணிடுவான். பட் அகேன் கமிங் பேக் டு ஆர்சனல் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். கம்மிங் பேக் டு ஆர்சனல், வாட் எல்ஸ் ஆர்சனல் ஷுட் டூ? இந்த வருஷம் அவங்க டைட்டில் வின் பண்ணா உன் பார்வையில் என்ன, அவங்க எந்த விஷயத்த அவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும்? தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக். எனக்கு வந்து இந்த சீசன் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் வித் தேர் அப்ரோச் டு சிட்டி கேம். அதை சிட்டி கேம் அண்ட் ஆர்சனல் கேமை தவிர ஐ திங்க் தே டிட் தே ஜாப் பர்ஃபெக்ட்லி. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்லும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி ஐ திங்க் கொஞ்சம் ரொட்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணால் பிளேயர்ஸ் வில் பி ப்ரொடெக்டட். ஏன்னா நீ பார்த்தனா ஓடகார்டு வந்தான், திரும்பி ஓடகார்டு போயிட்டான். சாக்கா ஹவு லாங் ஹீ வில் ஸ்டே ஃபிட், அது வந்து ஒரு கொஷின். ஸோ மேனேஜ்மெண்ட் ஐ திங்க் இந்த சீசன் அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் ஐ பிலீவ் ஆர்சனல் ஹாவ் அ ரியலி ரியலி குட் சான்ஸ். அண்ட் கியோக்கரஸ் ஒன்ஸ் ஹீ செட்டில்ஸ் இன், ஐ டோன்ட் திங்க் செட்டிலிங் ஃபார் ஹிம் இஸ் அ ப்ராப்ளம். ஆனால் வந்து கொஞ்சம் கியோக்கரஸை நல்லா ஃபீட் பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் வில் க்ரோ. தே வில் கெட் சம் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஃப்ரம் ஹிம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது 2 மேஜரான ப்ராப்ளம் பார்த்தேன். ஹவு டு யூ பிளே அகேன்ஸ்ட் யுவர் பிக் டீம்ஸ்? அண்ட் செகண்ட் ஒன் வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக்கோடைய பிக் கேம்ஸ் ஆஃப்டர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், ஹவு இஸ் ஹி மேனேஜிங்? ஏன்னா இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி போன வருஷத்தோட இந்த வருஷம் மற்ற டீம்ஸ் எல்லாம் காம்படிட்டிவ் ஆயிட்டாங்க. ப்ரீமியர் லீக் நான் சொல்றேன். கரெக்ட். ஸோ அந்த ட்ராஸை வந்து எப்படி வந்து ஆர்டெட்டா வந்து வின்ஸா கன்வெர்ட் பண்ண போறாரு அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் நான் ஏன் மேஜராக ப்ராப்ளமாக பார்க்குறேன் அப்படின்னா, கியோக்கரஸை வந்து எனக்கு இன்னும் வந்து அவங்க பயங்கரமாக லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் when everything is intact, வீக் ஆன் வீக் உனக்கு மிட் கேம்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஒரு கோல் ஒரு 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 சீசன் எண்டில் வந்து பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசனில் வந்து
இதே மாரி உன்னால கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படின்றது வந்து எனக்கு ஐ ஐ திங்க் சிட்டி வில் கேட்ச் அப் பை தென் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா லுக்கிங் அட் ஹவ் தே ஹவ் பெர்ஃபார்ம்ட் இன் த லாஸ்ட் 6 கேம்ஸ், ஹாலண்ட் வந்து இஸ் பிளேயிங் லைக் அ ஃப்ரீக். ஹி இஸ் ஆல்ரெடி ஐ திங்க் இன் 10 கோல்ஸ் 11 கோல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அண்ட் அண்ட் டோக்கு சர்ப்ரைசிங்லி வந்து பயங்கர நல்லா விளையாடுறான். ரெய்ண்டர்ஸும் அவங்க மிட்ஃபீல்ட் இஸ் லுக்கிங் லைக் அ கம்ப்ளீட் டீம் அகைன். மேன் சிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா. ஸோ என்ன கேட்டா மேன் சிட்டி இஸ் லுக்கிங் லைக் அ மோர் கம்ப்ளீட் சைட் தென் ஆர்சனல். இது செல்சி பயஸா கூட இருக்கலாம். பட் யூ நெவர் நோ. ஸோ யா. சிட்டில வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா நான் என்ன பார்க்குறேன்னா, ஐ திங்க் ஃபோர்டன் ஹேஸ் பிகன் டு என்ஜாய் ஃபுட்பால். லாஸ்ட் சீசன் சரிங்க. வந்து ஃபோர்டன் ஆன் அண்ட் ஆஃப் சீசன் இன்ஜுரி. அதுக்கு முன்னாடி சீசன் கூட லைக் ஓகே ஸ்டில் தே வந்த டைட்டில். ஆனா இந்த சீசன் வந்து ஐ திங்க் ஃபோர்டன் வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஹி ஹஸ் இன்டகிரேட்டட் பெட்டர் வித் த டீம். அண்ட் நீ சொன்ன மாரி டோக்கோவோட ஃபார்மா இருக்கட்டும், இல்ல ஹாலாண்டோட ஃபார்மா இருக்கட்டும், ஐ திங்க் தே வில் மேபி ஆர்சனல கேட்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. பிகாஸ் ஐ ஸ்டில் ஃபீல் தே ஏன் நான் சொல்றேன்னு லேக் வச்சுக்கோ, ஒர்க். ஏன் நான் சொல்றேன்னு ம். வச்சுக்கோயேன், ஆர்சனலோட இன்ஜுரி மான்செஸ்டர் சிட்டியோட இன்ஜுரி லிஸ்ட் இப்ப நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இட்ஸ் ஹியூஜ். இட்ஸ் ஆஸ் செல்சிக்கு எவ்வளோ அவங்களுடைய சர்க்கி கரெக்ட், கரெக்ட், அவுட்டு, கரெக்ட். இப்ப ராட்ரிக்கு 8 திருப்பியும் நோரி. இன்ஜுரி, ம். இன்னொரு அவுட்டு. ஸோ அவங்களுடைய ஸ்டார்டிங் 11ன்னு சொல்ற அவங்க கன்சிடர் பண்ற பிளேஸ் அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இவன் சர்க்கி இஸ் அ பிக் மிஸ். கரெக்ட். அவங்களுடைய இஸ் கமாண்டர் அண்ட் கிரியேட்டர் டவுன் த சீசன் அவனா தான் இருந்திருப்பான். கரெக்ட்டா? அப்படி அந்த மாரி மிஸ்ஸஸ்லயுமே தே ஆர் பிளேயிங் நொட்டோரியஸ்லி வெல். கரெக்ட்டா? ம். அண்ட் அதுதான் வந்து எனக்கு ஒன்ஸ் தே ஆர் ஆல் பேக் அப்படின்னா, இன்னும் அவங்க ஸ்ட்ரெங்தன் தான் டீம் ஸ்ட்ரெங்தன் தான் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஆர்சனல் கிட்ட என்ன பிரச்சனைனா, ரிலையன்ஸ் ஆன் சாக்கா இஸ் ஸ்டில் தேர். மேடுவெக்கே நம்ம எல்லாம் சூப்பரா விளையாடுறான்னு நம்ம பேசினோம். இஸ் நாட் ஸ்கோர்ட் ஆர் இஸ் நாட் அசிஸ்டட் அண்ட் இஸ் ஸ்டில் நவ் அவுட் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ். கரெக்ட்டா? கரெக்ட். எ ஓடகார்ட் இஸ் அகைன் அவன் விளையாண்டாலும் லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸாவே நம்பர்ஸ் வைஸ் ஐ திங்க் 2023 ஹி ஹேட் அ கிரேட் சீசன். கரெக்ட், கரெக்ட், அவனுடைய கரெக்ட். நம்பர்ஸ் கிரேட் அவனும் ஒர்க். சாக்காவும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சீசனே அவனோட அவுட்புட் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இட்ஸ் ஸ்டில் கண்டினியூவிங். கரெக்ட்டா? ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய கோளாறா தான் இருக்குது. இப்போ லெட்ஸ் அஸ்யூம் சாக்காக்கோ இல்ல ஓடகார்ட்க்கோ ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். ஸோ இட் வில் பாயில் டவுன் டு தட் சிங்கிள் திங். ஸோ பட் அகைன் பார்ப்போம். ஏர்லியா நம்மளால பெட் பண்ண முடியாது. வில் சி. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒரு நல்ல லாங் வீக்கெண்ட் எல்லாருக்கும் ஒரு ஃபுட்பால்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீக் கிடச்சிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட இன்னொரு ஒரு வீடியோ வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி கமெண்ட் போடுங்க. எங்கேஜ்டாக இருங்க. ஸோ வில் கெட் பேக் டு யூ வித் ஒன் another வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். பை பை.